தமிழ்நாடு முழுவதும் பாஜக பாசிச ஆட்சியை அகற்றுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதனுடைய சாட்சியாக நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் திருப்பெரும்புதூர் தொகுதி அரசங்காலையில் நடைபெற்ற பரப்புரையில பார்க்க முடிந்தது. தமிழ்நாடு மட்டும் 40க்கு 40 இல்லை, இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிரான எதிர்ப்பு அலை, பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு எதிரான எதிர்ப்பு அலை, மோடியுடைய பிரித்தாளும் கொள்கைக்கு எதிரான அலை எல்லாம் இந்தியா முழுவதும் தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. குஜராத்தில நேற்று லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு பாஜகவிற்கு வாக்களிக்க கூடாது என்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தானில, மத்திய பிரதேசத்தில் இவர்களெல்லாம் எப்படியும் வடமாநில மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சியை குறுக்கு வழியில் கைப்பற்றலாம் என்ற திட்டம் தகர்க்கரிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் வீழ்த்து கொண்டார்கள். இனிமேலும் இந்த பாசிச ஆட்சி பாஜகவை கொண்டு வந்தால் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்காது, பிரிவினை ஏற்படும், இந்த நாட்டை துண்டாட முயற்சி செய்கிறார் மோடி என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு மட்டும் எழுச்சியோடு இல்லை, இந்தியா முழுவதும் இந்த எழுச்சி அலை வீசுகிறது. கொள்ளையடித்த பணம், ஊழல் பணம், கருப்பு பணம், கள்ள பணம், எல்லா பணமும் பாஜகவிடம் இருக்கிறது. இந்த பணத்தை வைத்து எப்படியாவது வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். ஒருபோதும் இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் இந்த பணத்தை புறந்தள்ளுவார்கள், ஜனநாயகத்தை மீட்டெடுப்பார்கள், இந்த மண்ணை காப்பாற்றுவார்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் பிறந்திருக்கிறது. இதுதான் இன்றைய நிலை. இன்னும் 48 மணி நேரத்தில் மக்கள் இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்க இருக்கிறார்கள். இது இந்தியா கூட்டணிக்கான நாள், இந்தியா கூட்டணிக்கான தேர்தல். இந்தியா கூட்டணியை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதை நாடு முழுவதும் பார்க்க முடிகிறது.